ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு உயிர் போயிட்டு இருக்குங்க. குறிப்பா ஒருத்தரோட கதறல் உண்மையாவே என்னை நிலைக்குலைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அவரோட பேரு ஜஷ்மீர். முண்டகைன்ற பகுதியை சேர்ந்தவர். இவரோட குடும்பத்துல இருந்த 30 பேருமே மாயம். அதுல மிஞ்சி இருக்கிறது இவர் மட்டும்தாங்க. தன் குடும்பத்துல இருந்தவங்கள போட்டோவை காட்டியும் அவங்களோட பெயரை சொல்லியும் எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காராம். என்னுடைய பெரியப்பா இவரு, என்னுடைய அண்ணன் இவரு, என்னோட சித்தி குழந்தைகள் இவங்கெல்லாம்னு சொல்லிட்டு அவர் செல்போன்ல இருக்க புகைப்படத்தை காட்டியும் அவங்களோட பெயரை சொல்லியும் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போயிட்டு எங்கெல்லாம் பிரேத குவியல்கள் இருக்குமோ அந்த இடங்கள்ல இருக்க பராமரிப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் காட்டி இவங்களை நீங்க பாத்தீங்களான்னு கேட்டு கண்ணீர் மல்க கை கூப்பி கேட்கிறாராங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பக்கத்து வீட்டுல வசிச்சுட்டு இருந்தவங்க அந்த நிலச்சரிவுல இருந்து உயிர் தப்பியவங்க எங்க வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கு